Thrill ride to Ladakh, the 10th day. காட்டன்ல அந்த வீடியோ போன வீடியோல பாருங்க போய் அந்த வீடியோ. அந்த குரங்கு பக்கத்துல நிறைய நிக்குது. இந்த பக்கம் அங்கிட்டாவது காட்டுள்ள இருந்துச்சு, இங்கிட்டு பாருங்க பக்கத்துல நிக்குது, நிறைய நிக்குது. ரோடு ஃபுல்லா நிறைய நிக்குது. வித்தியாசமான குரங்கு தான் நாக்பூர் சைடு இங்கிட்டு உள்ள குரங்கு. எப்படி இருக்கு மூஞ்சிலாம் அப்படி ஒரு மாதிரியா கருப்பா சுத்தி முடி மூஞ்சி சுத்தி நிறைய அவ்வளோ நிக்குது. காடு ஃபுல்லா நிறைய நிக்குது. மறுபடியும் காட்டுக்குள்ளதான் போறோம். திருப்பி திருப்பி காடா வந்துகிட்டு இருக்கு. சொன்னல அப்படியே ஃபுல்லா பாருங்க அடைச்சு வச்சிருக்காங்க ஃபுல்லா. அவங்க ஒரு குரங்கு அப்படியே அவங்க வரிசையா குரங்கா நிக்குது. அவங்க மேலாம் குரங்கு நிக்குது. ஆகா நம்மகிட்ட தான் வருது. தம்பி நான் இல்லை தம்பி தாவிராத அல்லாத என்னங்க கடிக்க வருது. ஏன் பொட்டுன்னு கடிக்க வருது. ஓஹோ ஓஹோ ஐயா நீ செத்தேன். நம்மளே கடிக்கிறது ஃபுல்லா அடைச்சிக்கிறது தெரியுதா. அங்கிட்டலாம் புளி ஃபுல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் போட்டு வச்சுனாங்க. அதனால ஃபோனை அப்பிக்கிட்டு போயிடுறேன். கன்ஃபார்ம் ஒடிச்சுருங்க. குட்டிக்கும் இல்லை இது. அப்படி ரோட்டில் நிற்கிறது தான் அது லடாக். லடாக் சரி லடாக். எஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. செகண்ட் கேரளா. செகண்ட் கேரளா. ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நம்மளுக்கே எதுவுமே தெரியாது. லாரி போய்கிட்டோம். நோண்டி நோண்டி கேள்வி கேட்டாலே கடுப்போம். போகிற வழி ஃபுல்லாக நிப்பாட்டிடுவாங்க சில பேர். நிப்பாட்டி வச்சு அவ்வளோ நேரம் கேள்வி. நீங்கள் இன்னொன்று சொல்ல மாட்டேன். ஃபுல்லாக இன்னைக்கு ரைடர்ஸ் தாங்க. நான் சொன்னேன்ல இது முன்னாடி கூட காட்டினேன்ல. ஃபுல்லாக ரைடர்ஸ் தான். என்னன்னு தெரியல. ரோடு நாக்பூர் தாண்டினோன்னே அப்படி ஃபுல்லாக ரைடர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் கேட்டால் லடாக்கு ஆல் இந்தியா, லடாக்கு ஆல் இந்தியா. காட்டு குரங்குகிட்டலாம் மோசம். அங்கிட்டாவே பரவாயில்லை. அழகா கையை கொடுத்தா கையெல்லாம் அழகா சேக்கெல்லாம் கொடுக்குற கையெல்லாம் தெரியுது. அங்கிட்ட கடிக்க வருது தெரியுதா. அங்கிட்டலாம் அப்படியே காடு. இது மட்டும் இல்லாட்டியே புலி இங்கே தான் ரோட்டில் நிற்கும். பயங்கரமான காடுங்க.
அங்கிட்டலாம் குரங்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. குரங்கு பேர் என்னன்னு கரெக்டாக தெரியல. காரிய பற்றிலாம் சிம்பி 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 லாரிட்ட தான் உசாராய்க்கிறது. அங்கிட்டு தொகு விட்டு வந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பானோ எப்படி. அதாவது ரோடு நானே இந்த கோடி இருக்கிறேன், அந்த கோட்லேருந்து இவ்வளோ ஓரத்தில் போயிட்டு இருக்கேன். அப்படியே இங்க வந்து பக்கத்துல டயரை உரசிக்கிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிடான்னு நினைச்சேன். அவ்வளவுதான், யாரா அப்படி வரான முடிஞ்சா அப்படின்னு நினைச்சேன். உரசிட்டு போவான் ரெண்டு அங்கிட்டு இங்கிட்டு போட்டுக்கிட்டு பாட்டு கும்பு கும்பு கும்புன்னு சவுண்டு வரும். அங்கேன்னு வரையிலே இங்க கேட்க பயமாயிடுச்சு. இருட்டிக்கிட்டு வருது லேசா. காட்டுக்குள்ள இருக்கணும், போயிடுவோம் கொஞ்சம் தூரத்துல. ஒரு ஊர் இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு ஸ்டே பண்ணிடலாம். நல்ல வேலை இங்கே அடைச்சி வச்சுருந்தாங்க. உங்ககிட்டலாம் இருக்குல்ல, நான் மேப்பில் நான் சொன்னேன்ல அதிகமாக இருக்கு. இந்த நாக்பூருக்கு முன்னாடி, அதாவது நாக்பூருக்கு முன்னாடி இல்லை, நாக்பூரை தாண்டி தான் நான் மாற்றி மேப்பை சுற்றி வச்சு பார்த்துட்டேன். இப்படிதான் இருக்கு. சிங்கம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. புலி கன்ஃபார்ம் நிறைய இருக்கு. புலி ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்குலாம் புலி ஃபுல்லா இருக்கு நிறையா. அவட்டு ஒரு ஜூ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். போனா புளிய பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இது புளி அங்கிட்டலாம் நிறைய இருக்கு. அன்னைக்கு வேற லெவலுங்க. என்னண்டா நீ நிறைய ரைடரை மீட் பண்ண. நிறைய பேர் இதுமாரி போவாங்க ரோட்ல ஆயின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரைடர், அதாவது ஆல் இந்தியா ரைடு வந்து அவங்க போட்ட எஸ்டிமேட் 100 நாளாம். நவத்திக்கிட்டு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இந்த பஞ்சாப்ல எல்லாம் லாரி ஓட்டின நான் வீடியோ போடுறேன் பாருங்க. சும்மா அதெல்லாம் என்ன பண்ண போறதே தெரியல. லாரி நினைச்சாதான் பயமா இருக்கு. இந்த சீனியர் புள்ளிட்டு கூட தச்சிடலாம், லாரிக்காரன் வந்துட்டு தப்பிக்க முடியும். ரொம்ப கஷ்டம். உசுர கையில பிடிச்சிட்டு போகணுமா இருக்கு. அதான் ஒன்மையில 8 வந்துவிடும். வேற லெவலு. ஓகே, நான் போயிட்டு இந்த சிங்கம் புலியை தான் ஒன்றும் பார்க்கவே முடியல. புலியை நானும் பார்த்துருவேன் விற்கிறேன். நம்ம பார்க்கலாம், அது பார்த்தா நம்ம இருக்க மாட்டோம். அதனாலதான் பார்க்காத வரைக்கும் நல்லது. அது சேஃப்டி தாங்க, ரொம்பலாம் பயப்பட வேணாம். சேஃப்டி தான். என்னடா காலை டயத்தில் வராது சொல்ல போனோம். உள்ள லாரி சவுண்டோட போகுது. இந்த சின்ன சவுண்டு கிட்டல ஓடிடுவாங்க. வெடி சுத்தம் கேட்டால அதனால ரோட்டுக்கு வராது. இந்த நைட் நேரம் தான் செம்ம டேஞ்சர். லாங்குவேஜில் குரங்க தெரியுதா? குரங்கு பாருங்க, எவ்வளோ குரங்கு பார்த்தீங்களா? குரங்கு அங்க சேலம், அந்த சேலம் தாண்டோன்னு ஒரு ஹில்ஸ் இருந்துச்சு, கிருஷ்ணகிரி. அங்கிட்டா வெள்ளூருக்கு முன்னாடி குரங்குன்னா சூப்பரான குரங்குங்க. அங்கிட்டான் இங்கிட்டலாம் அடிக்க வருது. அன்னைக்கு என்னடா இதுக்கு போனேன், அதுன்னா ஃபால்ஸுக்கு. வண்டியை போய் நிப்பாட்டினேன். எங்கேன்னு குரங்கு வந்துச்சுன்னு தெரியல. 10 குரங்கு பட்டுன்னு வந்து வண்டியை சுற்றி சோளாக்கிறது இருந்துச்சு. அன்னைக்கு மதியம் சாப்பாடு அதான் வாங்கணும். ஏன்னா வர வழியில் சாப்பாடுலாம் கிடைக்க மாட்டேங்குது. சோறு சாப்பாடு கடையெல்லாம். பாருங்களேன் அந்த குரங்க என்ன பண்ணுது. தம்பி நல்லா இருக்கியா? அட அமைதியா இருந்தாப்ல. அப்பயே ஒரு குரங்கு வந்து பேக்கில் தாவிடுச்சு. வீடியோ எடுக்கல. அவ்வளோதான்டா இன்னைக்கு. நம்ம அடிச்சு போட்டு பேக்கையை தூக்கிட்டு போயிருக்கோம் வச்சேன். அன்னைக்கு சோளாக்கிறது அந்த இதுல கேபிள் வச்சு சுத்தி கட்டி வச்சுருந்தேன் வண்டியில. எப்படி நானே கழட்டி எடுக்கின்றாலே 2 நிமிஷம் ஆகுங்க. வந்து வண்டி மேல ஏறி கொண்டு டப்புன்னு ஓடிட்டு போச்சு. எப்படி போனுச்சுன்னே தெரியல. சரி பரவாயில்லை அப்படின்னு விட்டாச்சு. நம்ம அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு அதே கடையில போயிட்டு சாப்பிட்டோம். வேற சாப்பாடுலாம் செட் ஆகல. 2 நாள் ஹைதராபாத்லேயே தங்க வச்சிருச்சு. ஒவ்வொரு கோளாரா போய் சாப்பாடுலாம் வந்துட்டு
நார்த்து இந்தியா வந்தாலே ரொட்டி தான், சோறுண்டு ஒன்றே தெரியாது. இங்கிட்டலாம் தெரியும் சோறுண்டா இல்லை, இங்கிட்டலாம் கிடையவே கிடையாது சோறு. அங்கே நாக்பூருக்கு முன்னாடியே, நாக்பூர் தான் சென்டர் ஆஃப் இந்தியா, நாக்பூருக்கு முன்னாடியே சில இடத்துல சோறு கிடைக்கல, சில இடத்துல சாப்பாடே கிடைக்கல. சொல்லாக்கிறதுனால சொல்லாக்கிறது வருது, தின்ட்டு போயிடுவோம். நம்மளுக்கு சாப்பாடு தாங்க முக்கியம்.